வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அதோட மொமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட மெமரிஸ் எங்களுக்கு. சிம்பு சார், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எஸ்டிஆரும் வருவார், நம்ம ஃபேமிலியில் இணைய போகிறாரு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதன், ஹெல்ப் ஆன் ஹங்கர் மாதிரி அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. தேங்க்யூ. கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சிம்பு சார் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கரில் இணைய போகிறதுக்கு. ஓகே, ஹரிஷ் யா அதுக்கு முன்னாடி நல்ல பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்புல. அண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹரிஷ் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஹீஸ் பீன் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள்னு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஹரிஷ் அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களாரையும் மகிழ்ச்சி பட்டினருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 இயர்ஸாக ஆலன் இஸ் பீன் டூயிங் திஸ் மொய் விருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 5000 பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம், பரவாயில்ல, ஓகே. பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யார்கிட்டையாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பீயிங் அ செலிப்ரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீயிங் அ செலிப்ரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும். பட் செலிப்ரிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நாட்டில் யாரும் உதவி பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உதவி பண்ணுற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்க தான் வந்து லைஃப்பில் நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 இயர்ஸ். இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரௌடாகவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கரில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இறங்கி ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். எப்போவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இட் கிவ்ஸ் மீ ப்ரைட், ஹானர் டு வேர் திஸ் டிஷர்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட்டு பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபா இருக்கட்டும், 10 ரூபா இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்பில் நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது. அண்ட் இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம இல்லைனா கூட
ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆனாங்கர் மூலியமாக தருது. இன்றைக்கி இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்கள் எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு 400 ரூபாய், ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. நான் சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் அங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் அங்கர். வேறு எதாவது பேசணுமா ஆலன்? லாஸ்ட் டைம் நான் அந்த ட்ராவல் பற்றி சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்களா? மெமரிஸ் எங்களுக்கு இன்னுமே இருக்கு மேம். நான் வேணா ரீகால் பண்ணுவானா? தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து மேமோட மூவிஸ் தர்மதுரை அன்பு செல்வியாவும், வட சென்னை பத்மாவாவும், கனா படத்தில் கௌசல்யாவும், NVB துளசியாவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடிக்கக்கூடிய மூவிஸ்லேயும் சரி, அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்லையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்டில் தான் நம்மளோட ஐஸ்வர்யா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கேற்றி அழகு பார்க்கறதுல, நம்ம எல்லார் கூடவும் பயணிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்க கூடவே நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆலன் அண்ணா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். எங்க இருக்கீங்க ஆலனா? ஆலனா வெளியே போயிருக்காங்களா? ஓகே ஃபைன். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஆலனா எப்போ இருப்பாங்க அப்போதைக்கு மேம் மேலே ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் கரெக்டாக அவங்க இந்த டைம் வெளியே போயிருக்காங்க. ஸோ ஓகே மேம் கிட்ட வந்துட்டு சில கேள்விகள் கேட்கலாம் நம்ம. கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் காலைல பேசினபடி பார்த்தா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்கள் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சிங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட், எனக்கு அந்த சாப்பாட்டு மூலமாக நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம அண்ணாக்கு போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசில் தெர் ஆர் டேஸ் தட் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்குது. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுறலாம். பட் எனக்கு இந்த ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போது நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பாக நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அண்ட் அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் ட்ரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும்போது தான் வந்து அதை உணர முடியுது. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணுன்னா ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லைனா ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலயமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ் அண்ட்
இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு லான்ச் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம், ஒரு 35 rupees நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நம்ம நிறைய சேனல் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 rupees if I am right. ஓகே, மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் round of applause for my dear brother Alan for bringing this idea. மேபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார், அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் வச்சுருக்காரு. ப்ளீஸ் ஆலன் நீங்கள் சொல்லுங்கள். இது நம்ம ஓகே, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே என்ன சார் தோணுது? சந்தோஷமா இருக்குன்னு தோணுது. உங்களால இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. இது வந்து எனக்குள்ள அவங்களும் வாழ்ற மாதிரி ஒன்று தோணுது, என்னோட பிரதிபலிப்பா தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுது. கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு கொலாஜ், என்னோட ஒரு மிரர் இமேஜில் அவங்கெல்லாம் பிரதிபிம்பமாக தெரியுறாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பசினால ஏற்பட்ட ஏங்கின ஒரு சில நாட்கள் எதுவும் இருக்கா? அதுக்கான மொமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏதாவது நாள்லாம் சொல்ல முடியாது, பல மாசம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருந்திருக்கும். ஏன்னா நான் இங்கே சென்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சின்ன ஊரில் தான் வளர்ந்தேன். படித்து முடிச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், துபாய் போனேன், ஒர்க் பண்ணேன், லோன்லாம் முடித்தேன். திரும்பி இங்கே சென்னைக்கு வரும்போது வீட்டில் காசு வாங்குறதுக்கு தைரியம் இல்லை. படித்து முடிச்சாச்சு, இன்னுமா வீட்டில் வாங்கணுன்ற ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, கர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ. அந்த மாதிரி நான் அப்பா கிட்ட வாங்கக்கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் வந்து வீட்டில் சொல்லணும். சினிமா ட்ரை பண்ண டைம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ அதனால் சினிமா ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு இங்கே சென்னை வரும்போது பல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தான் எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு அவங்க வந்தால் வாங்கி கொடுப்பாங்க. மிஞ்சி லைக் அப்பாவோட பேங்க் கார்டு என்கிட்ட இருக்கும். எமர்ஜென்சின்னா மட்டும், அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு கூட பக்கத்தில் யாராவது தட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட அதை விட மாட்டேன், எடுத்து நான் சாப்பிட்ருவேன். அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதனால் எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஜிம்லாம் போகிறீங்க, டயட் இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடு இருந்தால் போதும், டயட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டயட்லாம் சும்மா அப்படின்ற விஷயம் அப்படி கஷ்டப்பட்டால் எல்லாருக்குமே உண்மையாக தெரியும். சூப்பர் சார். சார் இப்போ அன்னைக்கு உங்களோட ஹோப்பாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்போ நாளைக்கு உங்களுடைய ஹோப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பண்ணோன்னா நாளைக்கு தானாக வந்துடும் நான் நினைப்பேன். அவ்வளோதான், இந்த அன்பு போதும் இல்லையா, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு பண்ணக்கூடிய சக்தி நாளைக்கு இருந்தால் அது பெரிய ஒரு பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அது தொடர்ந்து இருந்தாலே போதும். நன்றி. இதோட முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்குறத அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய மனசு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அது ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லைனா அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம கொடுக்குறதும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியாக நம்மளை சேர்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆலனோட போகும்போது பார்ப்பேன், அங்கே ஃபுட் கொடுக்குறதோ, பெட்ஷீட் கொடுக்குறதோ, ப்ரொவிஷன் கொடுக்குறதோ, இதை தாண்டி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக போகும்போது எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எங்கே உன் பசங்க எங்கே, இன்னைக்கு வரலையா, ஸோ எப்போ வருவேன், அடுத்தது எப்போ வருவேன், இதுதான் இருக்கும். என்ன கொண்டு வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் நான்
ரொம்ப பெருசாக மதிச்சது எப்போன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பெசநகர் சைடில் வந்து ஃபுட் ட்ரைவ் போயிருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு கொடுத்தா வேணான்னாங்க. சரி ஏன் வேணான்னா, நான் இப்போ தான் சாப்பிட்டோம் வேணாம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி போதுன்ற மனசு வந்து இல்லாதவங்க கிட்ட கூட இருக்குது அப்படின்றது வந்து நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா பொதுவாகவே என்ன கொடுத்தா எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு லெசனாக நான் பார்த்தேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் மோர், நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபோட்டோ வரப்போகுது. அந்த ஃபோட்டோவில் நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரில் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்ற நேமை வந்து டேக் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் பிகர் ஆக்கணும். அது இந்த 2 பேரில் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர்? முடிஞ்சா 2 பேரையும் கூப்பிட்டு வரேன். சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிஸ் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பொன்னான நேரத்துக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்க எல்லாரையும் அழகுபடுத்திருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சில பேரை ஹானர் பண்ணணும் சார். அந்த ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் ஆலன், தொடர்ந்து இது நிறைய வருஷம் பண்ணோம். அண்ட் டு ஆல் த வாலண்டியர்ஸ். அண்ட் இது தவிர்த்து நீங்கள் தனியாக உதவி பண்ணாலுமே உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டு ஆல் த மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர், சப்போர்ட்டிங் திஸ் கிரேட் காஸ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாகவே இந்த மனிதம் அப்படியே ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே வளரும்போது எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது வந்து நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், நீ தான் பெஸ்ட்டாக வரணும், சொந்தக்காரங்களோட நீ தான் இப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டோட நீ தான் இப்படி நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதால எல்லாருமே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அன்லர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமை நாளைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றது நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுமா பிரியாணி சாப்பிட வேற என்ன வேணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுல. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல 6 வருஷம் சொன்ன பிறகு தான் எனக்கு 6 வருஷம் ஆச்சுன்னே தெரியுது. எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ரெகுலராக வந்து இப்போது நண்பர்கள் சேர்கிற இடமா நான் பார்ப்பேன். இதை எங்களுக்கு வந்து நான் தனியாக மீட் பண்ணதே கிடையாது இல்லையா? இல்லைன்னு உங்களை நான் ஃப்ரெண்டாக எத்தனைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்றேன், பிரதர் மாதிரி. இந்த வேலையை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு எதுக்குமே அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. அவரும் கேட்டுகிட்டே இருப்பார், எங்கேயா ட்ராவல் பண்ணலாம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் மீட் பண்ணுறது எல்லாமே ஒன்று சர்வீஸ்க்கு, இல்லைனா இந்த மாதிரி மொய் விருந்துக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயமா வந்து இந்த என்ஜிஓ விஷயமா தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ பிஸியாக, நாங்கள் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி மீட் பண்ணாலுமே இதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அது தவிர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களும் சர்வீஸ் போவாங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போவேன். ஸோ என்னோடய பழக்கமாக இது வச்சுக்கிட்டேன். எப்படின்னா, நான் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா சர்வீஸ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆலன் ஒரு காரணம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு காரணம், இது மாதிரி நிறைய பேர் காரணமாக இருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என்னதான் பப்ளிக் இருந்தாலுமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடலாம், ஏன் படித்து மேலே போக வேண்டியது தானே, எங்கேயா வேலை போக வேண்டியது தானே, யார் வேலை கொடுக்குறா? சரியா, நான் MBA முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு அலைஞ்சது எனக்கு தெரியும், இந்தியா இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும். ஸோ படித்த உண்டான வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறதும் கஷ்டம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்ப்பேன், இப்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்கலாம். ஒருத்தர் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் அவங்கள பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க, செல்யூட் அடிச்சா கூட திருப்பி செல்யூட் அடிக்க மாட்டாங்க. கேட்டு திறக்கலன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸோ இது ஒருத்தரோட பிரதிபலிப்பாக பார்க்குறேன். நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலமா தான் எனக்கே தெரியுது, இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையாக நல்லவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரியல, அவங்க சூழ்நிலையா, இல்லைனா அவங்க இருக்கிற இடமா, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற மக்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ணுற இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம், அது எவ்வளோ கணக்கெலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம்
நான் வெளில தான் ட்ராவலில் இருப்பேன், ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளில தான் சாப்பிடணும், என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஷூட்டிங்கில் இருக்கிறதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றது மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ இல்லைனா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இதே கோயிலுக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோம்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேர் போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலயமா நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலிமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா? மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன், யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு NGO தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய NGOs இருக்காங்க. சில NGOஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு NGO இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறதில்ல. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் ஏதாவது வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் ஆனாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இது எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாக உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம் இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளெஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சார் ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். இது தொடர்ந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய பர்த்டேக்கு உண்டான விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. என்னென்னா எங்கள் அம்மா எங்கேயோ சொல்லி வளர்த்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஆசை, எனக்கு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்தில் வளர்ந்த பையன், பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ் அப்படி தான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனால் வளர்ந்த பிறகு இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலைனாலுமே அந்த அந்தஸ்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ண முடியும், நினச்சா என்னால் ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான், நான் வாழ்கிறது வாடகை வீடு தான். எங்கள் ஊரில் வேணால் எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டுருக்காரு.
ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னா அந்த சந்தோஷம் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா ரீசெண்டாக இறந்தாங்க. அவங்க ஆசை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமாக போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னை வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னு வச்சுங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும். நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசில் இருக்கும். ஸோ அந்த விஷயமாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்காக பண்ணல அண்ட் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே எல்லாரும் ஒன்று அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த இடத்துல அவன் அந்த குட்டி பையனை நான் என்ன பார்க்குறேன், இந்த இடத்துலையும் நான் என்ன பார்க்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால் அவர் அங்கே வாங்குகிற இடத்துல இருக்கார், நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனால் இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படி தான் நான் எனக்காக நானே உதவுற வேலையாக தான் இதை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த நிலைமை மாதிரி அந்த பையன் நாளைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்ற நிலைமை மாறுன்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். அது இப்போ இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் சார், உங்களை ஹானர் பண்ணுற விதமாக. அண்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ண வராங்க. நன்றி சார். அண்ட் ஃபார் த மீடியா பீப்புள், கண்டிப்பாக இது ஈவெண்ட் தவிர்த்து உங்களுக்கு என்கிட்டயும் சில விஷயம் கேட்கணுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான விஷயம்னா, இப்போது கேம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்வேன். நம்பர் 1 இந்தியாவில் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அது இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஓப்பனிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி தமிழ் கண்டென்ட்ஸ் வருதுன்னு. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து இப்போது துரை சார் இப்போ படம் முடித்தேன் ரீசெண்டாக தமிழ், மோஸ்ட்லி டிசம்பர். அண்ட் தெலுங்கு சாம்பியன் சொல்லி ரீசெண்டாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதா. வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் முடித்தேன். அண்ட் தட் வில் பி மை ப்ராப்பர் தெலுங்கு பிரேக், எனக்கு என்னோட டெபியூவாக இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது சார்பேட்டா 2 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா கையோடு இப்போ ஆரம்பிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ஃபஸ்ட்டு படத்தை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அதையும் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னா எனக்கு தெரிஞ்சு பிசாசு 2 இருக்கு. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம், மூன்றாம் கண்ணன் சொல்லி. ஸோ அந்த படமும் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இப்போ டாக். அது தவிர்த்து ஆர் கண்ணன் சாருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாயாஜாலம், புதையல் தேடி போகிற விஷயம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த படம் இருக்குது. ஸோ நானும் ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் we did a movie with பாபி மாஸ்டர், அதுவும் சுஜாதா அவங்க ப்ரொடக்ஷன், அந்த மேமோட ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட நல்ல லைனப்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஆனால் என்ன சினிமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதால எல்லாமே ரிலீஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சைட்லும் வந்து இப்போது சேட்டலைட் சைடில் சப்போர்ட்டோ, ஓடிடி சைடில் சப்போர்ட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் போயிட்டுருக்கு. பட் இந்த டைமில் நல்ல மூவிஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்பிக்கை என்னென்னா நல்ல படங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட். நான் எல்லாரோடைய ஆர்டிக்கல் படித்தேன் கேம் இன்டர்வியூக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இன்னும் நிறையா சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட குட் டீடை பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி, தேங்க்யூ.